Hello friends, welcome to Untitled Chapter. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைத்தண்டு பொரியல். ரொம்ப ஹெல்தியான இந்த வாழைத்தண்டு பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொரியலை. வாங்க இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். அதற்கு மேலே இருக்க பட்டையை உரிச்சிட்டு உள்ளே இருக்க தண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வாழைத்தண்டோட மெலிதான மேல் பக்க தோலை மட்டும் லேசாக சீவி எடுத்திருக்கேன். சீவி எடுத்ததுக்கப்புறம் நாம் அடுத்து இந்த வாழைத்தண்டை ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் பீசஸை திரும்பவும் சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். வாழைத்தண்டை நறுக்கினதுக்கப்புறம் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக மோர் இல்லைனா அரிசி கழுவின தண்ணியில் நாம் நறுக்கிய வாழைத்தண்டை போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். அடுத்து நம்ம தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு பொரியல் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூனுக்கு பதிலாக அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வாழைத்தண்டு வேகிறதுக்காக ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டு கொஞ்சம் உப்பு போட்டாலே அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாழைத்தண்டில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டுலேருந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. வாழைத்தண்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்து நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ரசசாதம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.